Hello friends, welcome to my channel PK Tech Educational. Subject Web Technology. Topic HTML. What is HTML? HTML is creating a web pages or websites. அதாவது என்னென்னா ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காகவோ அல்லது ஒரு வெப்பேஜை டெவலப் பண்ணுறதுக்காகவோ நம்ம பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா HTML சொல்லுவோம். அதில் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய H for hyper, T for text, M for markup, L for language. Hypertext nothing but hypermedia, like as one document to another. Link hyperlinks from one document to another. அதாவது ஒரு வெப்பேஜிலிருந்து இன்னொரு வெப்பேஜஸ்க்கு லிங்க் கொடுக்குறத என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். மார்க்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வித்தின் ஆங்கிள் ப்ராக்கெட்டில் வர்றது என்னென்னு சொல்லுவாங்கன்னா மார்க்கப்னு சொல்லுவோம். எல் ஃபார் லாங்குவேஜ், அந்த வெப்பேஜை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன லாங்குவேஜ் பயன்படுத்துகிறோம் அதுதான் HTML லாங்குவேஜ் பயன்படுத்துகிறோம். அதுதான் எல்ன்றது என்னென்னா லாங்குவேஜ். நாம் வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன லாங்குவேஜ் பயன்படுத்துகிறோம், HTML லாங்குவேஜ் பயன்படுத்துகிறோம். அந்த எல் ஃபார் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம how will you creating a HTML ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணணும்னா சிஸ்டமில் பாட்டமில் அந்த விண்டோஸ் ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற அந்த சர்ச் பட்டனில் போய்ட்டு நோட் பேட்னு டைப் பண்ணோம்னா நமக்கு நோட் பேடோட விண்டோ ஓப்பன் ஆகும். அதை நம்ம டபுள் கிளிக் பண்ண உடனே நமக்கு நோட் பேட் விண்டோ ஓப்பன் ஆயிரும். தென் அந்த நோட் பேட் விண்டோவில் போய்ட்டு நம்ம மெனுஸ் பார்த்திங்கன்னா 5 மெனுஸ் இருக்கும். ஃபைலு, எடிட்டு, வியூ, டூல்ஸ், வியூன்னு சொல்லிட்டு 5 மெனு இருக்கும். அதில் ஃபைல்ன்ற மெனுவில் போய்ட்டு கிளிக் பண்ணோன்னா கீழே ஒரு லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். அதில் நியூன்ற ஆப்ஷன் கொடுத்தோம்னா நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிரும். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைலை சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் சேவஸ் கொடுத்துட்டு சேவஸ்டோட டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் நம்ம ஃபைலை வந்து என்ன லொக்கேஷனில் சேவ் பண்ணணுமோ அதனுடைய பாத்து, இப்போ டி ட்ரைவா அல்லது இ ட்ரைவா அல்லது எஃப் ட்ரைவா அல்லது டெஸ்க்டாப்லேன்னு சொல்லிவிட்டு அதோட ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டு டாட் HTML கொடுக்கணும். HTML என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைலினுடைய எக்ஸ்டென்ஷன். டாட் HTML ஃபார் ஃபைலினுடைய எக்ஸ்டென்ஷன். இப்போ HTML ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், HTMLனு ஒரு டேக் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேமாக பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு HTML பயன்படுத்தியிருக்கிறோம், ஒரு டேக் வாங்கியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற HTML டேக் என்ன சொல்லுவாங்கன்னா அது ஓப்பன் டேக்குன்னு சொல்லுவோம். எண்ட் ஆஃப் த லைனில் வர டேக் என்ன சொல்லுவாங்கன்னா க்ளோசிங் டேக்குன்னு சொல்லணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு HTML ப்ரோக்ராம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைனில் ஓப்பன் டேக் HTML இருக்கணும், எண்ட் ஆஃப் த லைனில் க்ளோஸ் டேக்கு HTML டேக் இருக்கணும். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுன்னு ஒரு டேக் வாங்கியிருக்கிறோம். ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹெட்டுன்னு ஒரு டேக் வாங்கியிருக்கிறோம். அதே ஃபோர்த் லைனில் பாருங்கள் ஸ்லாஷ் கொடுத்து ஹெட்டுன்னு வாங்கியிருக்கிறோம். செகண்ட் லைனில் ஓப்பன் ஹெட்டு டேக் கொடுத்துட்டு ஃபோர்த் லைனில் க்ளோஸ் ஹெட்டு டேக் வாங்கியிருக்கிறோம். அந்த இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா தேர்டு லைனில் டைட்டிலில் வந்து சாம்பிளுக்கு வாங்கியிருக்கோம். நம்ம டைட்டில் என்ன பண்ணியிருக்கிறோம், டைட்டில் ஒரு டேக் ஓப்பன் டேக் வாங்கிட்டு சாம்பிள் கொடுத்துட்டு க்ளோஸ் டைட்டில்னு வாங்கியிருக்கோம். இப்போ நீங்கள் இது மாதிரி டைட்டிலில் கொடுக்குற நேம் எங்கே போய் டிஸ்பிளே ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ்னுடைய டேபில் ஷீட்டினுடைய டேபில் போய் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, நாட் ஏ ஃபைல் நேம். இது எங்கே போய் ஸ்டோர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஷீட்டினுடைய டேபில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். நம்மளோட ஃபைல் நேம் என்னென்னு கொடுத்துருக்குறோம், ஆல்ரெடி pk.html கொடுத்துருக்கோம். அதில் பிகேன்றது என்னென்னா ஃபைல் நேமு, .html ஃபார் ஃபைலினுடைய எக்ஸ்டென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாடின்னு ஒரு டேக் வாங்கியிருக்கிறோம், ஓப்பன் டேக் பாடின்னு வாங்கியிருக்கிறோம். தென் வெல்கம் டு PK Tech Education வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லைனில் க்ளோஸ் பாடி டேக் வாங்கியிருக்கிறோம். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னென்னா எந்த டெக்ஸ்ட்டு வாங்கினாலுமே அந்த பாடின்ற டேக்குள்ளே தான் நம்ம கோடிங் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து ஒரு க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். எப்போ எந்த லைனில் நம்ம எந்த டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, புதுசாக நம்ம வந்து டேபிள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம எதில் வாங்கணும்னா இந்த பாடின்ற டேக்குள்ளே தான் வாங்கணும். பாடின்றது பாடி ஆஃப் த கண்டென்ட். நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட் எதில் வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடின்ற டேக்குள்ளே தான் வரணும். ஓகேங்களா, எகைன் என்ன பண்ணணும், ப்ரோக்ராம் டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேவ் ஆனது பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம சிஸ்டமில் உள்ள டிஃபால்ட் ப்ரௌசர், அதாவது என்னென்னா க்ரோம் ப்ரௌசரில் பிகேன்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிருக்குது. அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, வெல்கம் டு பிகே டெக் எஜுகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.